வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நபல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். போராட்டமெல்லாம் கூட பேசுறார். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியாக ரஜினிகாந்த் அவர்கள் மாற வேண்டுமா, ஒரு புதிய இயக்கத்தை தொடங்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அவர் தாராளமாக வரலாம். வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கான ஒரு மாற்றாக கூட திகழ முடியும், ஜாதிய மதவாத சக்திகளுக்கான ஒரு மாற்றாக கூட அவர் திகழ முடியும்னு சொல்லி சொல்றாரு. இது எப்படி இந்த முடிவுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு வியப்பு நமக்கு ஏற்படுகிறது. அதை தாண்டி அவர் உள்பட, திரு திருமாவளவன் உள்பட, திரு ஸ்டாலின் உள்பட தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்களாம் இந்த வெற்றிடத்தை, தற்போது தமிழ் அரசில் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்ப முடியாது அப்படின்னு கேள்வி எழுகிறது. இவை உள்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் இருக்கிறார். அவருடன் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. கேட்கலாம். வணக்கம். வணக்கம். சில அடிப்படையான சந்தேகங்கள் இருந்துச்சு, அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் பார்க்குறேன். ஒரு தலித்துடைய துயரத்தை யாரால சரியாக புரிஞ்சுக்க முடியும், இன்னொரு தலித்தால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல முடியுமா? ஆமாம், ஒரு தலித்தோட துயரத்தை தலித்தால தான் முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு தலித்தோட துயரத்தை இன்னொரு தலித்தால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், தமிழர்களுடைய பிரச்சனையை ரஜினிகாந்தால் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ரஜினிகாந்த் தமிழர் அல்ல அப்படிங்கிறதுலேருந்து இந்த கேள்வி நீங்கள் எழுப்புறீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலை. தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு தமிழராக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களை 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய உள்ளத்தை ஊடுருவி புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒன்றோடு ஒன்றாய் கலந்திருக்கிறார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இல்லை, அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறார். அவரை விட இன்னும் ரொம்ப பிறகு கடந்த 10-20 வருஷங்களில் வந்தவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தொழில் சாம்ராஜ்யங்கள் அமைச்சிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, தமிழர்களாகவே தங்களை ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. நிறைய வியாபாரிகள் ரத்தம்ங்கிற வார்த்தைகளாக குருதின்னு சொல்லக்கூடியவங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகே, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அரசியல் கட்சி துவங்குவது, ஆட்சியை பிடிப்பது, முதலமைச்சராவது, மாநிலத்தை ஆள்வது அப்படின்னு சொல்லும்போது சில வரையறைகள் நமக்குள்ள இருக்க வேண்டாமா? கட்டாயமாக இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நம்ம களத்தில் தான் எதிர்கொள்ளணும். களத்தில் எதிர்கொண்டு அவர் கட்சி தொடங்கட்டும், கட்சி நேரடியாக மக்களை சந்திக்கட்டும், அவரை தோற்கடிக்க வேண்டும். அப்படி தான் அதை பார்க்கணுமே தவிர வரவே கூடாது, உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு பேசுவது சரியல்ல. தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் அரசியலுக்கு அழைக்கிறது சரியா? வர்றவங்களை நம்ம வர்றவரை வரக்கூடாது, நீ தமிழர் அல்ல அப்படின்னு சொல்றது ஒரு ஜனநாயகமான அணுகுமுறையா இல்லை. யார் வேணாலும் அரசியலில் ஈடுபடலாம், யார் வேணாலும் அரசியலில் ஈடுபடலாம். ஆனால் அவங்க வெற்றி பெற வேண்டுமா, வெற்றி பெறக்கூடாதாங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. அவங்க ஆட்சிக்கு வரணுமா, ஆட்சிக்கு வரக்கூடாதாங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்க முடியும். ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு நாம் செய்யணும். நீ வரவே கூடாது அப்படிங்கிறது ஜனநாயகமாக இருக்க முடியாது. அவ்வளவுதான். இப்போ நான் புரிந்து கொள்வது, திரு திருமாவளவன் அவர்கள் ரஜினிகாந்தை அரசியலுக்கு வரவேற்கிறார், ஆனால் வந்தவுடன் அவர் தோற்கடிக்க தயாராக இருக்கிறார், அப்படியா? ஆமாம், நான் இந்த களத்தில் நிற்கிறேன், நான் வெற்றி பெறணும்னு தான் நினைப்பேன். ரஜினிகாந்த் வெற்றி பெறணும்னு நான் நினைக்க மாட்டேன். ரஜினிகாந்த் வெற்றி பெறணும், அவருக்கு நான் துணையாக இருக்கணும்னு நான் நினைக்க முடியாது. நான் ஒரு கட்சியை நடத்துகிறேன், நான் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறேன், நான் எனக்குன்னு ஒரு களத்தை வச்சுருக்கிறேன். அந்த களத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் தான் நினைப்பேன். உங்களுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப குறுகிய காலத்தில் ஏதாவது மாற்றம் இருக்குதோ? நீங்கள் ரொம்ப சமீபமாக நீங்கள் அவர் அரசியலுக்கு வரவேற்கிறது மட்டும் இல்லாமல், அவரால் இந்த தற்போது தமிழக அரசியல் ஏற்பட்டக்கூடிய வெற்றிடத்தை ரஜினியால் நிரப்ப முடியும்னே திரு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். நிரப்பக்கூடும் சொன்னேன், நிரப்புவார்னு சொல்லலை. அவர் ஒரு திரைப்பட செல்வாக்கு உள்ளவர், அதாவது மக்களிடையே செல்வாக்கு உள்ளவர். சூப்பர் ஸ்டார் என்கிற ஒரு அங்கீகாரத்தை தமிழர்கள் தான் தந்திருக்கிறாங்க. தமிழர்கள் தமிழனுக்கு தரல சூப்பர் ஸ்டார், தமிழர் அல்லாத ஒருவருக்கு தான் சூப்பர் ஸ்டார்னு தந்திருக்கிறாங்க. அந்த மக்கள் செல்வாக்கு அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்க இயலும் அப்படிங்கிற நம்பிக்கையிலிருந்து சொன்னேன். ஒரு யதார்த்த நிலையை சொன்னேன். இல்லை, திரையுலக பிரபல்யம் அப்படிங்கிறது அவருக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ஒரு அரசியல் தலைமையை எப்படி இட்டு நிரப்பும்னு நினைக்கிறீங்க? அவர் பப்ளிசிட்டி, இப்போ நீங்கள் போய் ஒரு கூட்டம் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் ஒரு ரஜினிகாந்த் கூட்டம் பிரச்சாரம் பண்ணால் ஒரு 100 பேர் அவருக்கு கூட வந்துடலாம். அதுக்கு அவருடைய திரையுலக பிரபல்யம் பின்னணியில் இருக்கலாம். ஆனால் உங்களை விட ஒரு ஆகச்சிறந்த தலைவராக எப்படி நம்ம கருத முடியும் நான் கேட்குறேன். இல்லை, இப்போ நான் அவருடைய ரசிகரும் இல்லை, அவருடைய தொண்டரும் அல்ல. அவர் வந்தால் அவரை முதல்வராக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நான் ஒரு சராசரி ஓட்டராகவும் இல்லை. நான் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறேன், நான் சில கொள்கை கோட்பாடுகளை வரையறை செய்து அதை மக்களிடத்தில் எடுத்துகிட்டு போகிறேன். இது என்னுடைய களப்பணி. அவரும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினால் அப்படிங்கிற விவாதம் இன்றைக்கி எழுந்திருக்கிறது. அப்படி தொடங்கினால் தொடங்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன், அவ்வளவுதான். இல்லை, ஆனால் நீங்கள் சொன்ன வாசகங்கள், இதற்கு முன்னால் நீங்கள் இப்போ வேறு பேட்டிகள்லையும் மற்ற இடங்களையும் பொது இடங்களில் நீங்கள் பேசின விஷயங்கள், பேட்டிகளில் கொடுத்த விஷயங்கள் பெரியாருக்கும் இது போன்ற விமர்சனம் இருந்தது,
எம்ஜிஆரையும் சொன்னார்கள், அது கருணாநிதி ஜெயலலிதாவும் சொன்னாங்க. அப்படியெல்லாம் அது மக்கள் அதையெல்லாம் ஏற்கவில்லை அப்படின்னு ரஜினிக்கு வந்து ஒரு மிக வலுவான ஒரு வாய்ப்பை நீங்க வழங்குறீங்க. இல்லை, ரஜினிக்காக நான் சொல்லலை, யதார்த்தத்தை சொல்கிறேன். ஏன்னா ஜனங்க வந்து இந்த மாதிரியான இனவாதத்தை வந்து அவ்வளவு எளிதில் ஏற்கிறதில்லை. அதாவது இன்றைக்கி நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் தமிழர் அல்லாதவர்களுடைய ஆக்கிரமிப்பு எல்லா துறைகளிலும் இருக்குது. பொருளாதார தளத்தில் தமிழர்கள் யாரும் பெரிய தொழிலதிபர்கள் கிடையாது. இல்ல, நம்ம பக்கத்து வீட்டுல இருந்து எல்லா இடத்துக்குமே வந்திருக்காங்க, எல்லா இடத்துக்குமே பரவி இருக்காங்க. அதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல. அது யாருமே மறுக்கவும் இல்லை, யாரும் கூடாதுன்னு சொல்லல. திரைப்படத்துறைங்கிறது நீண்ட காலமா வந்து தமிழர் அல்லாதவர்களின் ஆக்கிரமிப்புல தான் இருக்கு. அந்த மாதிரி கல்வித்துறைன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தமிழர் அல்லாதவர்களுடைய ஆக்கிரமிப்பு நிறைய இருக்கு. அப்படி நாம வந்து தமிழர் அல்லாதார் அப்படின்னு பார்க்க போனோம்னாக்க நாம வந்து அதை தூய்மைப்படுத்த முடியாது அந்த விஷயத்தை. அப்ப நாம வந்து வெறும் அரசியலுக்கு மட்டும் வேண்டாம், பொருளியல் உறவு வச்சுக்கலாம், கலாச்சார உறவு வச்சுக்கலாம், அல்லது மற்ற உறவுகள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமா இருக்கு? ரொம்ப இயல்பான பார்ப்போம்ல. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, நட்பு நான் யாரோடும் கொள்வேன், உறவு நான் சிலரோடு தான் கொள்வேன், எனக்குன்னு ஒரு கணக்கு வச்சுப்பேன்னு சொல்லி நம்ம ஊர்ல நடக்கிறது தானே. நான் வந்து என்னுடைய திருமணம் யாரோட பண்ணணும் அப்படிங்கிறதும் என்னுடைய நட்பு யாரோட இருக்கணுங்கிறதும் ஒரு இயல்பா புரிந்து கொள்ளக்கூடியது தானே. அது சரி. நான் வந்து சினிமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் வந்து என்னோட அரசியல் தலைமையான ஏற்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ஆட்சி, அரசியல், அதிகாரம் அப்படிங்கிறது அரசியல் தலைமையா ஏற்கிறத பற்றி மக்கள் முடிவு செய்யணுங்கிறேன். அப்ப மக்கள் முடிவு செய்வாங்க. வேணுமா வேணாமாங்கிறது நாம போய் சொல்லலாம். நீங்களே எத்தனை நாளைக்கு நான் பேசின அரசியல் தான் இது. நான் இன்னைக்கு ஒன்றும் பேசாம, நான் 25 ஆண்டு காலமாக பேசியதைத்தான் இப்போது நீங்க கேட்கிறீங்க என்ற கேள்வி. அதுதான் தமிழகத்தின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் நான் பேசாத மேடைகள் இல்லை. தமிழர்களுடைய ஆக்கிரமிப்பு, தமிழர்கள் அல்லாதவர்களுடைய ஆக்கிரமிப்பு இல்லாத துறைகளே இல்லை. தமிழர்கள் ஏன் இப்படி இழிச்சவாயர்களாக கிடக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி எழுப்பாத மேடைகளே இல்லை. பேசியிருக்கிறேன். ஆனால் யதார்த்தத்தில் தமிழர் அல்லாதவர்னு நான் பெரியாரை புறக்கணிச்சிட முடியுமா? தமிழர் அல்லாதவர்னு நான் அம்பேத்கரை புறக்கணிச்சிட முடியுமா? தமிழர் அல்லாதவர்னு நான் விஞ்ஞானிகளை எல்லாத்தையும் புறக்கணிச்சிட முடியுமா? முடியாது. இன்னைக்கு எல்லா தொழில்நுட்பங்களும் தமிழர் அல்லாதவருடைய கண்டுபிடிப்புகள் தான். எல்லா விஞ்ஞானமும் தமிழர் அல்லாதவருடைய கண்டுபிடிப்புகள் தான். அதுக்காக நான் அதை புறக்கணிச்சிட முடியுமா? அப்போ நம்ம எதிர தமிழர் அல்லாதவர்கள்னா என்னுடைய தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழ் இனத்தை காப்பாற்ற வேண்டும், தமிழ் வளத்தை காப்பாற்ற வேண்டும். வீட்டில் ஒரு கணினி இருக்கணும்னு சொல்லி சொன்னா அந்த கணினி வந்து தமிழன் கண்டுபிடிச்சா இருக்கணும். நான் பிடிவாதம் பிடிக்க வேண்டிய அர்த்தம் இல்ல. அதுல மட்டும் நான் சொல்ல வரேன், அது நம்மள ஆக்கிரமிப்பு செய்யல, அது நம்ம ஆளுமை செய்யல. எனக்கான வசதியை நான் ஏற்றுக்கொள்வது வேறு. என்னுடைய குடும்பத் தலைவன் யாருன்னு சொல்லி சொன்னா சரி, 6 நாள் இருந்து சொல்ல முடியாது. என்னுடைய குடும்பத் தலைவன் என் குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். அதாவது நான் வாங்குற பொருள், நான் வாங்கக்கூடிய கார், நான் வாங்கக்கூடிய கணினி, இது வந்து என்னுடைய நாட்டை சேர்ந்தா இருக்கணும் அவசியம். நீ இறக்குமதி பண்ணிட்டு போற, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அது வந்து எனக்கான வசதி வாய்ப்புகள். அது வந்து அதை நோக்கி தான் போகும். அதாவது தமிழர்கள் கடலிலேயே பொருளை வாங்க வேண்டும் அப்படி, அதாவது அதான் இனவாதமாக மாறும். நீங்கள் வந்து தமிழர்னு பேசுகிற போது அது எப்படி கொள்கை சார்ந்ததாக இருக்கணும். கொள்கை சார்ந்ததுங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, கொள்கைங்கிறது 3 சொற்களில் தான் அடங்கியிருக்கு. ஒன்று ஆதிக்க எதிர்ப்பு, இன்னொன்று ஒடுக்குமுறை எதிர்ப்பு, இன்னொன்று சுரண்டல் எதிர்ப்பு. ஆதிக்கம் எந்த வடிவத்தில் வந்தாலும் ஆதிக்கத்தை எதிர்க்கணும். அது மொழியால் வரலாம், இனத்தால் வரலாம், சாதியால் வரலாம், மதத்தால் வரலாம். அந்த ஆதிக்கத்தை தான் எதிர்க்கணும். ஆதிக்க எதிர்ப்புங்கிறது தான் அளவுகோல். 25 ஆண்டு காலமாக நான் பேசிய விஷயம்தான். ஆனால் நான் அனுபவத்தில் உணர்ந்து இப்போ நான் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னால், திருமாவளவன் 25 ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி தமிழர் அல்லாதவருடைய ஆட்சி முறையை தவிர்க்க முடியாது அப்படின்னு விரக்தி அடைஞ்சிட்டாரா, பக்குவப்பட்டாரா? விரக்தி அடையல. நான் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஜனநாயகத்தை வந்து மேலும் உள்வாங்கி கொண்டு அதிலிருந்த பக்குவத்திலிருந்து நான் பேசுகிறேன். என்ன சொல்றேன்னா, எந்த இனத்தையும் அல்லது எந்த ஒரு மதத்தையும் மதம் என்பதற்காகவே இந்து மதத்தை எதிர்க்கக்கூடாது. இப்போ நான் இந்து தான், என்னுடைய சான்றிதழில் இந்துன்னு தான் இருக்குது. நான் இந்து மதத்தை மூர்க்கமாக எதிர்க்கலை. இந்து மதத்தினுடைய நடவடிக்கைகளால் நான் பாதிக்கப்படுறேன், அதை எதிர்க்கிறேன். இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளால் பாதிக்கப்படுறேன், அதனால் நான் எதிர்க்கிறேன். ஒரு மதம்ங்கிறதுக்காகவே நான் அதை வந்து வெறுக்கலை. சாதிங்கிறதுக்காகவே வெறுக்கக்கூடாது, இனம்ங்கிறதுக்காகவே வெறுக்கக்கூடாது. ஒரு இனம் வந்து இப்போ கன்னடம் அவருடைய மொழி, ஆனால் அவர் தமிழருடைய தலைமுறைக்காக பாடுபட்டார் பெரியார். எப்படி நான் அவரை புறக்கணிக்க முடியும்? மராட்டியர் அம்பேத்கர், அவர் இனத்தால் மராட்டியர், ஆனால் கோடானுகோடி மக்கள் தலைமுறுவதற்கு அவருடைய பங்களிப்பு பெரிய பகத்தான பங்களிப்பு. நான் எப்படி அவர் புறக்கணிச்சிட முடியும்? அம்பேத்கர் வந்து சட்டமைச்சராக வர்றது மட்டும் இல்ல, அவர் வந்து நம்ம நாட்டுடைய பிரதமராக இருந்தா கூட நம்ம யாரும் ஆட்சேபிக்க போறது இல்லை. அது வந்து நீங்க சொல்லுங்க, அம்பேத்கர் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக முடியுமாங்கிறது தான் கேள்வி. நம்ம அவர் வந்து ஒரு ஆகச்சிறந்த தலைவர், முதலமைச்சருங்கிறது நமக்கான ஒரு தனி அடையாளம் இருக்கிறது இல்லையா? தமிழ்நாட்டு முதலமைச்சருங்கிறது ஒரு சாதாரணமான வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி, பிரதமருங்கிறது ஒரு முதலமைச்சர் பதவி மாதிரி. ரெண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. பிரதமர் ஆகிறதுக்கு நீங்கள் விட்டுருவீங்க, ஆனால் வந்து உள்ளூரில் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்குது சொல்லுங்கள்?
தமிழ்நாட்டு முதலமைச்சராக வர்றதுனால சட்டம் இயற்ற முடியுமா, கொள்கை நிலைப்பாடுகள் எடுக்க முடியுமா, வெளியுறவு கொள்கைகளை தீர்மானிக்க முடியுமா, பொருளாதார கொள்கைகளை தீர்மானிக்க முடியுமா, சர்வதேச உறவுகளை தீர்மானிக்க முடியுமா? ஒன்றுக்குமே உப்புச்சப்பு இல்லாத பதவிக்கு நீங்க போட்டி போடுவீங்க, பிரதமர் ஆகிறது மட்டும் எவனை வேணாலும் விட்டுருவீங்களா? உப்புச்சப்பு இல்லாத பதவிக்கு போட்டி போடுறதுக்காக தான் தமிழ்நாட்டில் இத்தனை பேர் கட்சி நடத்திட்டு இருக்குமா? ஒப்பீடு சொல்றேன். உப்புச்சப்பு இல்லாத பதவிக்கு கட்சி கழிச்சிட்டு போலாமே. எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் இருக்க வேண்டியதே இல்லையே. நான் சொல்றேன், அதாவது ரஜினிகாந்த் பிரதமர் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் இந்திய குடிமகன். அதுல யாருனாலும் வரலாம், அதுல யாருனாலும் வரலாம். அதுதான் தவறு. அப்துல் கலாம் வந்து வெங்கட்ராமன் வந்து ஒரு தமிழரை பிரதமராக்குங்க. இல்ல அத நிச்சயம் நம்மட்ட வாக்கு தமிழரை பிரதமராக்குங்க. அப்படி இல்லன்னா தமிழ்நாட்டை தனிநாடாக்குங்க. தமிழ்நாட்டை தனிநாடாக்குவோம் அப்படின்னா நீங்க பேசுறது ரைட். தமிழ்நாட்டை வேறு யாரும் ஆளக்கூடாது, தமிழர் அல்லாதவர்கள் ஆளக்கூடாதுன்னா தமிழ்நாட்டை நாங்கள் தனிநாடாக்க போகிறோம் அப்படின்னு பொருள். அது முடியுமா? நடைமுறையில் சாத்தியமா? அப்படின்னா சரி, அது 100% தேவையானே நான் கேட்கிறேன். அது தனிநாடு ஆகணுங்கிற தேவையான நான் இல்ல அது எந்த மொழியும் மோடிக்கு நமக்கு என்ன தொடர்பு மொழி ரீதியா? எந்த கலாச்சார ரீதியாக எந்த தொடர்பும் கிடையாது. இப்ப அவரை நீங்க ஆள விட்டுட்டு இங்க என்ன இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழன் தான் விட்டுருங்க, ஏன் இன்னொரு தமிழன் வந்து போட்டி போடணும்? தமிழர் எடப்பாடி பழனிசாமி என்கிற தமிழனே சாஸ்வதமாக தமிழ்நாட்டின் முதல்வராக இருப்பார்னு அறிவிச்சிரும். நம்ம எல்லாம் தமிழர்களுக்காக போராடுவோம். தமிழர்களுக்குள்ள நாம தமிழரா அல்ல, தமிழர்களுக்கு நாம யார் ஆள்றது நம்ம முடிவு பண்ணுவோம். அது வேற. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தமிழன் அல்லாதவனாங்கிறது இல்ல, மனிதன் அல்லாதவனாங்கிறதா முக்கியம். கிட்டத்தட்ட இரட்டை குழல் துப்பாக்கி போல போற்றி பாராட்டக்கூடிய திராவிடர் கழகம் அந்த நிலைப்பாட்டில் இருக்குதா இல்லையா? இருக்கலாம். நான் இப்ப தமிழர் அல்லாதவர்கள் வெளியேறும் சொல்லி அவங்க வந்து பெரும் போராட்டங்கள் பலமுறை நடத்தியது உண்டா இல்லையா? தமிழர் அல்லாதவர்கள் இல்ல, ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள் தான் வெளியேற சொல்லியிருப்பாங்க. தமிழர் அல்லாதவர் மட்டும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா தமிழர் அல்லாதவர்னா இப்ப பெரிய கடைகள் கூட அப்படிதான் நிறைய விமர்சனம் பண்றாங்க. கடைகள் கூட பல இடங்கள் அடைக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, அனுப்பப்பட்டது. திராவிடர் கழகம் ரொம்ப வெளிப்படையா பார்ப்பன பணியார் கும்பலே வெளியே செல்லுங்கள் தான் சொல்லுவாங்க. அப்ப நீங்க உங்க முரண்பாடு இருக்குல்ல, அது வந்து அதுல அப்படி வேண்டாம் நீங்க சொல்லுங்க. அதுல ஆதிக்கம் தான் சொல்றாங்க. அதுல சொல்றதுக்கு காரணம் அவங்க எல்லா இடங்கள்லயும் ஆளுமை செலுத்துறாங்க, அவங்க ஆதிக்கம் இருக்குது, அந்த ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறாங்க. இல்ல நீங்க முதலே ஒரு வரி சொன்னீங்க, இந்து மதத்தை நான் எதிர்க்கல, ஆதிக்கம் செலுத்துவர்கள் தான் எதிர்க்கிறேன்னு சொல்லி. அப்ப நீங்க வந்து பார்ப்பன பனியான்னு சொன்னா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பார்ப்பன பனியான் தான் சொன்னா, பார்ப்பன பனியான்னு சொன்னா ஒட்டுமொத்த சமூகத்தை சேர்க்கிற பனியாக்கள் வந்து எவ்வளவு பேர் சாதாரண உழைப்பாளிருக்காங்க, பார்ப்பன சாதாரண வர்த்தகம் அவங்க கையில தான் இருக்கு, பொருளாதாரம் அவங்க கையில இருக்கு முழுமையா. அதனால அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கு, அந்த ஆதிக்கத்தை ஒழிக்கணும்ன்றாங்க. சார், ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து ஒரு மத்திய அமைச்சரா இருக்காருன்னு சொன்னா இந்தியாவில் வந்து தலித்துகள்லாம் வந்து சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா சார்? ஒருத்தர் அங்க இருந்தாருன்னா சொல்ல முடியுமா சார்? அப்ப உங்களுக்கு இந்த பக்கம் அந்த வாதம் வைப்பீங்க, இங்க வந்து அவங்கள்ட்ட தான் துறையில சொல்லி ஒரு எந்த பக்கம் எந்த வாதத்தை வைக்கிறேன்? இல்ல சார், ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து இந்தியாவுடைய அமைச்சரா இருக்கிறத நான் வந்து பெருமையா சொல்லிக்கிறேன். இல்ல சார், 4 பேர் இருக்கிறாரு, 4 பேரு ஒரு பனியாவோ பார்ப்பனர்களோ யாரோ ஒருத்தர் வந்து 4 பேர் ஒரு துறையில வந்து நல்லா முழுக்கமே ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு அந்த சமூகமே அப்படி ஆதிக்கம் செலுத்துங்க முடியும். சமூகம்னு அவங்க சொல்லலையே, ஆதிக்கம் செலுத்துறவங்கள சொல்றாங்க அவங்க. அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்போம்ங்கிறது அதுக்கு பொருள். அதுதான் அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம பொதுமைப்படுத்தி இதை பண்ணலையா? நீங்க சொல்லக்கூடிய திராவிட கழகம் வந்து பொதுமைப்படுத்தி இந்த மாதிரி பண்ணலையா? அது வந்து வடமாநிலத்தோரெல்லாம் வெளியேறு இங்க இருக்கான்னு சொல்லி பண்ணதே இல்லையா? அதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணியிருக்கலாம். அதில் நிறைய செழுமை ஏற்பட்டிருக்கு, நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆதிக்கத்தை நோக்கி அதை எதிர்க்கிறதுங்கிற அடிப்படையிலான அரசியல் அணுகுமுறைகள் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஜனநாயகம் மேல மேல திளைக்க எத்தனையோ மாற்றங்கள் உருவாயிருக்கு. வழக்கங்கள் தமிழர் சார்ந்த அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாதுங்கிற முடிவுக்கு திரு திருமாவளவன் வந்துட்டாங்க. அப்படி அல்ல. தமிழர்களுக்கு தமிழர் என்கிற உணர்வே இன்னும் உருவாகவில்லை. தமிழர்களுக்கு வந்து மொழி உணர்வோ இன உணர்வோ நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கணிசமான அளவுக்கு இல்லை. அதற்கு காரணம் என்னுடைய கள அனுபவத்திலிருந்து இவரிடம் மிக அதிகமாக மேலோங்கி இருப்பது சாதி உணர்வு மட்டும்தான். தன் சாதி என்கிற அந்த சாதிய பெருமையும் சாதிய உணர்வும் தான் வந்து மேலோங்கி இருக்கு. அதனால இன உணர்வுங்கிறது முனைமொழிங்கி தான் இருக்கு. இன உணர்வுங்கிறது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்படி இருந்திருந்தா 2009 அவ்வளோ பெரிய யுத்தம் நடக்கும்போது இங்கே வந்து எல்லாம் சினிமா தேட்டர் தான் கிடந்தான். தமிழ்நாடு முழுக்க 3000 திரையரங்குகள் இருக்கு. அவ்வளவு திரையரங்கு நிரம்பி வழிஞ்சுது. அன்னைக்கு யாரும் இங்கே பெருசாக வெளியில் வந்து போராட்டம் நடத்தலை. 2009 தமிழ்நாட்டில் போராட்டங்களே நடக்கலன்னு சொல்லி சொல்றீங்களா? நம்ம உணர்வு உள்ளவங்க இப்போ நாங்கெல்லாம் 4 நாள் உண்ணாவிரதம். முத்துக்குமரன் தீக்கிரையானது உட்பட எல்லாமே அப்ப நடந்தது. அதான் அது ரொம்ப 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 நெக்லிஜிபிள் அமௌண்ட். இல்ல எல்லாருமே தீக்குளிச்சாங்க. நீங்க வந்து ஒரு போராட்டம் நடத்துறீங்க, ஜல்லிக்கட்டுங்கிறதுக்காக வந்து 1,00,000 பேர் திரண்டாங்கல்ல, 1,00,000 பேருக்கு மேல திரண்டாங்கல்ல. ஏன் வந்து அவ்வளவு பெரிய இறுதி யுத்தத்தில் லட்சக்கணக்கான மக்கள் சுற்றி வளைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில் எல்லாம் பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தா? என்னுடைய வீட்டு பிரச்சனைக்கும் பக்கத்து வீட்டு பிரச்சனைக்கும் உள்ள அணுகுமுறை அது. அப்படி ஜல்லிக்கட்டு வந்து என்னுடைய வீட்டு பிரச்சனை, என் வீட்டுல நானே
இனநலம் இல்லையா? இது அது சுயநலம் இல்ல, தானே. முதல்ல வந்து சுயநலம் நீங்க எப்படி பாக்குறீங்க? சுயநலம் தானே, அது இனநலம் இல்லை. இனநலம்ங்கிறது உலகத்தின் மூலையில எந்த இடத்தை தமிழன் பாதிக்கப்பட்டாலும் சுயநலம் எப்படி சொல்றீங்க? ஒதுப்படையணும். அதுல அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கும் வித்தியாசம் இல்லை. திருமாவளவன் எதுக்கு வெகமெண்டா ரியாக்ட் பண்ணுவாரு? விடுதலை சிறுத்தைகள் ஒரு பிரச்சனை பட்டாதான் ரொம்ப ஆக்ரோஷமா வெளிப்படுவார். ஏன்னா அது உங்களுடைய கட்சி, உங்களுடைய பிரச்சனை. அப்ப ஜல்லிக்கட்டுங்கிறது ஏன் பிரச்சனை? என்னுடைய வீட்டு பிரச்சனை. ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து ஒரு பாரம்பரிய உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டம். இல்ல, ஏன் அடிமட்டில கை வச்சாங்க? அதனால நான் போராடுறேன். படுகொலை நிகழ்வு, அப்பாவி மக்கள் பெரும் துயரம். இல்ல, பெரும் துயரம். தமிழ்நாடு பிரபாகரனுடைய மகனுடைய மரணத்தை நம்ம பார்த்துட்டு அந்த படத்தை தமிழ்நாடு கொந்தளிக்கல நீங்க சொல்ல போறீங்களா? முத்துக்குமரனுடைய கொந்தளிப்பே கிடையாது. சேலத்துல ஒரு ஆட்டோ, அதெல்லாம் ஒரு கொந்தளிப்பே கிடையாது. சேலத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் தீக்குளிச்சாரு. எவ்வளவு பேர் தீக்குளிச்சாங்க? எவ்வளவு பேர் போராடினாங்க? தனி மனிதர்களே போராடினாங்க. தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கணும். லட்சக்கணக்கான பேர் வீதிக்கு வந்திருக்கணும். தமிழ்நாடு இயங்காமல் முடங்கி இருக்க வேண்டும். சார், ஆட்சியில இருந்த அதிமுக இலங்கை விளையாட்டு வீரர்களை திருப்பி அனுப்பியது. புத்தமத பிட்சுகள் திருப்பி அனுப்பப்பட்டாங்க. ஆசிய விளையாட்டு போட்டியில வந்து இலங்கையை கடந்து கொள்ள எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சு சார்? சிறிய சிறிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடத்தினாங்க. நான் சொல்ல அரசே அதிமுக அரசே செய்ததுன்னு சொல்றேன். அரசாங்கம் வந்து ஒன்று ரெண்டு பின்னால செய்தாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, இனி விடுதலை புலிகளே இல்லைங்கிற நிலையில தான் ஜெயலலிதா அம்மா வந்து தீர்மானம் போட்டாங்க. 1991க்கு பிறகு 2009 வரையிலும் அதிமுக ஈழத்துக்காக என்ன செய்து பட்டியலிடுங்க பார்ப்போம். அதிமுகவுடைய வேலை திட்டம் என்ன? ஈழத்துக்காக பேரணி நடத்திருக்காங்களா? பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்களா? மாநாடு நடத்திருக்காங்களா? தீர்மானம் போட்டிருக்காங்களா? ஒரே ஒரு நாளாவது விடுதலை புலி ஆதரிச்சிருப்பாங்களா? பிரபாகரன் ஆதரிச்சிருப்பாங்க? அந்த விமர்சனம் வந்து விவாதம் வேற பக்கம் போறதா பாக்குறேன். ஆனா அந்த விமர்சனம் வந்து எல்லா கட்சியும் வைக்க முடியுமே, திருமாவளவன் உட்பட. ஏன் நான் என்னால ஏன் சக்திக்கு ஏற்ப நான் செஞ்சிருக்கேன். எவ்வளவு நீங்க ராஜபக்சே பார்த்து வந்தீங்க, நீங்க ராஜபக்சே பார்த்து வந்தீங்க, காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருந்தீங்க, சோனியா காந்தி வாழ்கன்னு சொல்லி சொன்னீங்க, நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவங்களுடைய என்னுடைய நிலைப்பாட்டை நான் விட்டுறலையே. என்னுடைய நிலைப்பாட்டை நான் விட்டுறலையே. நான் பாராளுமன்றத்தில் சோனியா காந்தி வச்சுக்கிட்டே இந்த தேசம் தமிழினத்திற்கு துரோகம் இழைத்து விட்டதுன்னு சொல்லியிருக்கிறேன் நான். அதான் சார், அவங்க கூட கூட்டணி வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது தேர்தல் உத்தி. திருப்பி யார்கிட்ட போய் கேட்டாங்க? எதிர்க்கிறவங்களும் யார்கிட்ட கேட்டாங்க? சோனியா காந்தி கிட்ட தான் கேட்டாங்க. அதுக்காக நம்ம பாராட்ட முடியுமா? தப்ப இல்ல, தப்பு பாராட்டல, கண்டிக்கணும். அப்படி கேட்க கூடாது, கோரிக்கை வைக்க கூடாது. நான் கூட்டு வைக்கிறது எப்படி? நான் கூட்டு வைக்கிறது போராட்டம். கூட்டணிங்கிறது தேர்தல் உத்திங்க. அது நான் நாடாளுமன்றத்துக்கு போகணும், நாடாளுமன்றத்தில் பேசணும், இனத்துக்காக பேசணும், ஈழத்துக்காக. உங்களுடைய கருத்துப்படி விடுதலை புலிகள் வந்து இலங்கை அரசோட இணக்கமா போயிருக்கணும். ஆமா, போனாங்கல்ல, இணக்கமா போயிருக்காங்க. போராடினா தப்பு சொல்ல போறீங்களா? விடுதலை புலிகள் இந்திய அரசோடு இணக்கமா தான் இருந்தாங்க. நாங்க இலங்கை அரசோடு சொல்றோம். மாவீரர் நாள் இலங்கை அரசு நான் சொல்றேன். இலங்கை அரசோட இணக்கமா போயிருக்கணும். அங்கேயும் போராடுறீங்க. விடுதலை புலிகள் இலங்கை அரசோட இணக்கமா போயிருக்கணும். அவங்க வந்து தனிநாடு வேணும் தானே போறாங்க. அவங்கள்ட்ட தானே கேட்கணும். யாருக்கு தனிநாடு? யார்ட்ட கேக்குறாங்க? அமெரிக்காட்டயா? தனிநாடு இலங்கைட்ட தானே கேக்குறாங்க. இலங்கைட்ட கேட்கல, பிரிச்சுட்டு போவோம். நாங்க யார்ட்ட கேக்குறாங்க? கோரிக்கை வைக்கல. அவங்க கோரிக்கை வைக்கல. நாங்க தனியா அரசு அமைச்சுக்கிட்டாங்க, தனியா படை அமைச்சுக்கிட்டாங்க, அதுதான் தனியா நிர்வாகத்தை உருவாக்கிட்டாங்க. நீங்க சொல்றது கோரிக்கை வைக்கல. நான் வந்து சோனியா காந்தி எனக்கு வந்து தனிநாடு பிரிச்சு கொடுங்க கேட்கல. அவங்க சோனியா தனிநாட்டை பிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க அதை இன்னைக்கு இந்தியா உள்ளிட்ட 22 நாடுகள் ஒன்னா சேர்ந்து, அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா அழிச்சு புடுங்கி கொடுத்துட்டான் சிங்களவன்ட்ட. நாடு உருவாக்கப்பட்டது, அது கெஞ்சி வாங்கப்பட்டதல்ல. ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழர் அப்படிங்கிற உணர்வோட ஜாதிய உணர்வு தான் மேலோங்கி நிற்குது. அதான் முதன்மையா நிற்குது அப்படிங்கிற உங்களுடைய கவலையா பார்க்குறேன். ரஜினிகாந்த் வந்தா இந்த ஜாதிய மதவாத சிந்தனைகளுக்கான ஒரு மாற்றா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது கலைஞர் தலைமையில் இருக்கும்போது திமுகவுள்ள சாதிய சிந்தனை இருக்க தான் செஞ்சது. எம்ஜிஆர் தலைமையில் இருக்கும்போது அதிமுகவுலையும் சாதிவாதிகள் இருக்க தான் செஞ்சாங்க. ஜெயலலிதா தலைமையில் இருக்கும்போது அதிமுகவுள்ள சாதிவாதிகள் இருந்தாங்க. ஒரு கட்சிக்குள்ள சாதிவாதிகள் இருக்கிறது வேற, சாதியவாதிகளே கட்சியை உருவாக்கிக்கிட்டு, மதவாதிகளே கட்சியை உருவாக்கிக்கிட்டு அவங்க அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறது வேற. ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த தலைவர்கள் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருந்தாங்க. அவங்க காலடியில் எல்லா சாதியவாதிகளும் கீழே விழுந்தான், காலடிக்குள்ள கட்டுப்பட்டு கிடந்தான். நான் பெரிய ஜாம்பவான்னு சொல்லிக்கிட்டவன், ஆண்ட பரம்பரை சொல்லிக்கிட்டவன் அத்தனை பேரும் வானத்தை நோக்கி மீசி முறுக்கணவங்க கூட ஜெயலலிதா காலடியில் விழுந்து கிடந்தான். அன்னைக்கு யாராலையும் சாதி பெருமை பேச முடியல, சாதி சண்டையை தூண்ட முடியல, அவங்கள தாண்டி ஒரு சாதி கலவரத்தை பெருசாக அவங்களால முன்னெடுக்க முடியல. ஏன்னா அதான் கரிஸ்மேட்டிக். எல்லா சாதிக்காரனும் பரமக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்து 11 பேர் செத்தாங்க. அரச வன்கொடுமை, அரச வன்கொடுமை. நான் சொல்றேன், அது ஸ்டேட் டெரரிசம். அது எத்தனையோ கலவரம் நடந்திருக்கு, எத்தனையோ கலவரம் நடந்திருக்கு இல்லன்னு சொல்ல. காங்கிரஸ் தலைவரோட நெஞ்சில ஈட்டி வச்சு குத்துனாங்களே, அதெல்லாம் கலவரம் கிடையாதா? வன்முறைகள் நடந்திருக்கு, நான் இல்லன்னு சொல்ல, ஒட்டுமொத்தமா அப்படியே இல்லை. ஆனா இந்த சாதியவாதிகளே வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க கரிஸ்மேட்டிக் லீடர், எல்லா சாதிக்காரனும் ஒன்னா போய் அந்த கட்சிக்குள்ள கிடந்தாங்க. வெவ்வேறு சாதி முரண்பாடுகள். நம்ம எல்லாம் ஜாதி அடிப்படையில் பிரிஞ்சு கிடக்கிறோம், மத அடிப்படையில் வந்து வன்மம் பாராட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுக்காக இன்னொருத்தர் நீங்க வந்து ஆண்டு போங்க, எங்களுக்குலாம் ஒரே ப்ராப்ளமா இருக்கு, நீங்க வந்து அப்படி நாம சொல்லல. அப்படி நாம சொல்லல.
நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மக்கள் வந்து சினிமா கவர்ச்சியிலேருந்து இன்னும் மீளலை, சாதி உணர்ச்சியிலிருந்து மேலலை. இந்த ரெண்டும் தமிழ்நாட்டின் தீய சக்திகளாக இருக்குது, தீங்குகளாக இருக்குது. அதனால சினிமாவிலேருந்து முள்ளை முள்ளால் எடுக்கிற மாதிரி சினிமாவில் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கினா இவன் பூரா அங்கே தான் போவான், இப்படி தான் மாறப்போகுதுன்னு சொல்கிறேன். நானும் வந்து வாங்க தமிழ்நாட்டை ஆளுங்கன்னு நான் கூப்பிடலை. இல்லை, இந்த வெற்றிடத்தை திரு ரஜினியால் நிரப்ப முடியும் அப்படிங்கிற சிந்தனை எப்படி வருது? இந்த ஜாதிய மதவாத சக்திகளுக்கான மாற்று அவர் இருக்க முடியுங்கிற சிந்தனை எப்படி வருது? நம்ம இது வந்து அவர் என்ன ஜாதின்னு யாருக்கு தெரியாது. அவர் நீங்க சொன்ன மாதிரி கேள்வி என்ன, நம்ம வந்து அதாவது நீங்க அவர் என்ன சமூகம் என்ன கொஞ்சம் நான் செழுமைப்படுத்த வரும். அதான் அவர் என்ன ஜாதின்னு நம்ம இது வரைக்கும் விவாதிச்சது இல்லை. அதனால ஜாதிக்கு அப்பாற்பட்டவரா பார்ப்பாங்கன்னு முடிவு வர்றீங்களா? இல்லை, கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் எல்லாமே அப்படிதான், மதத்துக்கும் சாதிக்கும் அப்பாற்பட்டவர்களாக தான் மக்கள் பார்ப்பாங்க. காந்தியை வந்து சாதிக்கும் மதத்துக்கு அப்பாற்பட்டு தான் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் அம்பேத்கரை எல்லாருமே சாதியாக தான் பார்த்தாங்க. அவர் கரிஸ்மேட்டிக் லீடர், ஆனாலும் வந்து கூட ஒரு குறிப்பிட்ட சமூக முத்திரை குத்தப்பட்டது, பிராண்டட். ரொம்ப சமீபமாக தான் அந்த மாதிரியான அது சில இடங்களில் வருது. அம்பேத்கரை வந்து நம்ம சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட காலத்திலிருந்தே அவரை தலித் லீடர் தான் பார்க்குறாங்க, இன்னைக்கும் பார்க்குறாங்க, அப்படி தான் பார்க்குறாங்க. அவரை ஒரு காந்தியை போல ஒரு நேஷனல் லீடராக பார்த்துருந்தாங்கன்னா எங்கேயே போயிருந்துருக்கும் இந்தியா. அதனால் கரிஸ்மேட்டிக் லீடர்ஸுங்கிறவங்க வந்து மொழி, இனம், மதம், சாதி எல்லா வரம்புகளையும் தாண்டி நிற்கக்கூடியவர்கள். அதுதான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் எல்லாருக்கும் ஒரு பிராண்ட் இருக்குது. பெரும்பாலான தலைவர்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது. இந்த இவர்னா இந்த சாதி, இவர்னா இந்த மதம், இவர்னா இந்த பகுதி, இந்த மாதிரியான ஒரு பிராண்ட் இருக்குது. அப்போ அதுக்கு மற்ற சமூகத்தினுடைய வாக்குகள் கிடைக்காத ஒரு நிலை ஏற்படலாம். ஆனால் ரஜினிகாந்த் வந்து ஒரு நடிகர், ஒரு கதாநாயகர் அப்படின்னு எல்லாரும் வந்து அதை தாண்டி போக வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து எங்களை தலைமை தாங்கி நடத்துங்கன்னு நான் சொல்லலை. திரு திருமாவளவன் மேலே அப்படி ஒரு முத்திரை இருக்கலாம், வேறு சில கட்சிகள் மேலே அப்படி முத்திரை இருக்கலாம், திமுக மேலே அப்படி ஒரு முத்திரை இருக்குமா என்ன? அவங்கள யாராவது திரு கருணாநிதியை வந்து சாதி சார்ந்து பார்க்கல, ஸ்டாலினை பார்த்துருவாங்களா என்ன? இல்லை, அப்படி அவர் ஸ்டாலின் மேலே வந்து அந்த மாதிரியான ஒரு முத்திரை இல்லைங்கிறது உண்மைதான். அப்போ ஸ்டாலின் ஏன் வந்து இந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு மாற்றா இருக்கக்கூடாது? இருக்கலாம், நான் இருக்க வேண்டாம்னு நான் சொல்லலையே. ஆனால் ஒரு ரஜினிகாந்த் வந்துட்டா வேறு மாதிரி ரீஅலைன்மெண்ட் நடக்கும்னு என்னுடைய ப்ரெசம்ஷன், இது என்னுடைய அனுமானம். அது நான் இன்னைக்கு எனக்கு இருக்கிற அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் ரீஅலைன்மெண்ட் நடக்கும். நிச்சயமாக பாரதிய ஜனதாவை மையப்படுத்தி அணி சேரக்கூடிய அரசியல் கட்சிகள் போகாது. அதிலிருந்து நிறைய ஒரு 50% மேலே கட்சிகளாவது ரஜினிகாந்த் பின்னால் போகிற வாய்ப்பு இருக்குது. அதிமுகவோட அதிருப்தி அடைந்திருக்கக்கூடிய சக்திகளில் பெரும்பாலான பேர் ரஜினிகாந்த் பின்னால் போக வாய்ப்பு இருக்குது. திமுகவோட பதவி கிடைக்காம அதிருப்தியில் இருப்பவர்கள் கூட ரஜினிகாந்த் பின்னால் போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மற்ற அரசியல் கட்சிகள் அணி சேர்க்கையின் போது பிஜேபியா திமுகவாங்கிற நிலை இல்லாமல் திமுகவா ரஜினியா அப்படிங்கிற நிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய அரசியல் அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். ஸோ நான் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணால், ரஜினிகாந்த் அரசியல் கட்சி துவக்கினால் தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத சக்தியாக இருப்பார், ஆளும் கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அதை இன்னைக்கு நான் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்ன தனியாக கட்சி தொடங்க போறாரு, நீங்க திமுகவா ரஜினியான்னு வந்து நின்றோம். நான் சொல்லி முடிச்சிடறேன். அவர் வந்து என் வழி தனி வழின்னு ஒரு திரைப்படத்தில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அவர் தனி கட்சி தொடங்கினால் அவர் ஏதோ செய்ய போறார் அப்படின்னு இளைய தலைமுறையிட்ட ஒரு எதிர்பார்ப்பு உருவாகும். அவர் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துருவாருன்னு சொல்றாங்க சிலர், காங்கிரஸுக்கு போவார்னு சொல்றாங்க, நக்மா போய் பார்த்து வந்ததுனால. அப்படியெல்லாம் அவர் போய் சேர்ந்தாருன்னா அவருக்கு அந்த கட்சியின் மீதான இமேஜ் தான் படியும். ஆமா, நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி தெரியல. சரி, ஒருவேளை தனியாக கட்சி தொடங்கி வந்தால் அவர் என்ன கொள்கையை சொல்ல போறார் அப்படிங்கிறதுல இருந்து அது எடுபடும். எல்லாருக்குமே டேக் ஆஃப் ஆகாது. எம்ஜிஆருக்கு டேக் ஆஃப் ஆன மாதிரி எல்லாருக்குமே டேக் ஆஃப் ஆகாது, சிவாஜிக்கு ஆகலை. அதனால எம்ஜிஆர் தான் உடனே ரஜினிகாந்தை மக்கள் ஏற்றுக்குவாங்க, முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கிற பொருளை நான் சொல்லலை. இல்லை, நீங்கள் சொல்றீங்களே எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான ஒரு கரிஸ்மாட்டிக் சொல்றீங்களா? அதாவது சினிமா கவர்ச்சின்னு இருக்கு, அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. சினிமா கவர்ச்சின்னு ஒன்று இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்ல போறாருன்னு இருக்கு. அடுத்த விஷயம் நீங்க சொன்னீங்க, அவர் நாளைக்கு வந்தா தமிழ்நாட்டு அரசியலே மாற்று சூழலை காணும், ஸ்டாலினா ரஜினியாங்கிற கேள்வி வந்து ஏற்படலாம். அவருக்குன்னு அந்த ரசிகப்பட்டாலும் இருக்கு பொதுமக்கள் மத்தியில். வந்து அவர் மேலே இப்போ என் மேலே ஒரு பிராண்ட் இருக்குது, ஒவ்வொரு தலைவர் மேலேயும் ஒரு பிராண்ட் இருக்குது. இத்தனை வருஷம் ஆச்சு இவங்க என்ன செய்திருக்கிறாங்கிற ஒரு நிலை இருக்குது. திமுக கிட்டத்தட்ட 5 முறை அவங்க முதலமைச்சர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விரக்தி மக்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது. அண்ணா திமுக இன்னைக்கு சரியான லீடர்ஷிப். திமுக வந்து நீங்க சொல்லலாம் 5 முறை ஆட்சியில் இருந்தாங்க, ஒன்றும் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். பாமக ஆட்சிக்கு வரல, விடுதலை சிறுத்தைகள் ஆட்சிக்கு வரல, மதிமுக ஆட்சிக்கு வரல, தமாக ஆட்சிக்கு வரல, தேமுதிக ஆட்சிக்கு வரல. தமிழ்நாட்டில் இன்னும் முயற்சி பண்ணக்கூடிய கட்சிகள் நிறைய இருக்கிறாங்களே. இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பிராண்ட் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்குல்ல. ஒவ்வொருத்தருக்கும் இவங்க வந்து அனைத்து தரப்பு மக்களாலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலையில் வந்து ஒரு அரசியல் அப்படிங்கிறது இன்னும் பதிவாகலை. திமுக அதிமுக தவிர்த்த தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அடுத்த ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு ஆட்சியில் அமர முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வரலாம், அதில் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது
எந்த கட்சிக்கும் அந்த தகுதி இல்லைன்னு நம்ம சொல்லலை, வரலாம். ஆனால் ரஜினிகாந்த் அல்லது ரஜினிகாந்த் இல்லாத ஏதாவது ஒரு நடிகர் யாராவது கட்சியை தொடங்கினால் கூட தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறும். ஏன்னா தமிழ்நாட்டில் திரைப்பட கவர்ச்சி, திரைப்பட மோகம் என்பது இன்னும் குறைந்தபாடு இல்லை அப்படிங்கிறதுல இருந்து நான் சொல்றேன். இது ரஜினிக்கு மட்டுமல்ல, எந்த திரையுலக நட்சத்திரம் வந்தாலும். இப்ப விஜய் வந்து பேசுறாரு, வரலாம். வல்லர் சார் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நல்லர் சார் பாப்போம்னு சொன்னா அவருக்கும் அந்த ஸ்கோப் இருக்கு. நிச்சயமா எந்த ஒரு திரைப்பட கதாநாயகன் அரசியல் கட்சியை தொடங்கினாலும் தமிழ்நாட்டு அரசியல் கணக்கு மாறுபட வாய்ப்பு இருக்கிறது. அந்த இருதுருவ அரசியல் என்பதில் மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து அதுவும் கூட சில நடிகர்களுக்கு மட்டும் தான் பொறுத்து சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம வந்து நடிகர்களே பார்த்தீங்கன்னா திரு கார்த்திக்ல இருந்து, திரு டி ராஜேந்தர்ல இருந்து, திரு பாக்யராஜ்ல இருந்து, திரு சிவாஜி கணேசன் இருந்து நிறைய நடிகர்கள் வந்து முயற்சி பண்ணி அதை வந்து அடைய முடியாம இருக்காங்க. வந்து அவங்க வந்த காலத்தெல்லாம் பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்தப்ப வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் கலைஞர் இருந்தப்போ, ஜெயலலிதா இருந்தப்போ, அந்த மாதிரி நேரங்களில் இவங்க கட்சியை தொடங்கி அவங்களால ஈடுபட முடியல. விஜயகாந்த் வந்தார், வந்த உடனே அவர் ஒன்றும் எங்களை மாதிரி பெரிய பேரணி நடத்தினவர் இல்லை, மாநாடு நடத்தினவர் இல்லை, 25 ஆண்டு காலம் வந்து அரசியல் களத்தில் வந்து பெரிய நெருக்கடிகளை சந்தித்தவர் இல்லை. வந்த உடனே எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டார். நல்ல ஓப்பனிங் இருந்தது, எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டார். அப்படி வந்து ஒரு சினிமா நடிகருக்கான வாய்ப்பை இந்த தமிழகம் கொடுக்குது. எடுத்த எடுப்பிலே கட்சி தொடங்கி 5 ஆண்டுகளுக்குள் எதிர்க்கட்சி தலைவர் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மக்கள் வழங்குகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக 15 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஈழத்துக்காகவும், இனத்துக்காகவும், மொழிக்காகவும் ஏராளமான போராட்ட களங்களில் ஈடுபட்ட திருமாவளவனுக்கு அந்த அங்கீகாரம் கிட்டவில்லை. இதுதான் யதார்த்த நிலை. இன்னைக்கு இருக்க காலத்தில் மக்கள் நல கூட்டணிங்கிறது காலாவதியான ஒரு கூட்டணியாக முடிஞ்சு வச்சா? அப்போ அதற்கான முயற்சியோ அதற்கான வாய்ப்புகளோ அடுத்த கட்ட நகர்வுகளோ எல்லாம் இல்லை, அது முடிஞ்சு போன விஷயமாவே ஆயிடுச்சா? முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. மீண்டும் தேவைப்பட்டால் ஒரு புத்துணர்வு பெறும். இல்லை, அதற்கான வாய்ப்புகளை நீங்களே தவிர்த்துறீங்களோ? அதெல்லாம் ஆகாதுங்கிற எண்ணத்துக்கு நீங்களே வந்து சொல்ல தயங்கி, ஆனால் அது அவ்வளோதாங்க, அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டோமோ? இல்லை, அது வந்து வைகோ போயிட்டாரு அந்த மக்கள் நல கூட்டணி இயக்கத்தில். விஜயகாந்த் இருக்காருன்னா இல்லைன்னு தெரியல. அவர் இல்லை, விஜயகாந்த் அவங்களும் கூட்டணி பங்கீடுக்காக தானே வந்தாங்க, தொகுதி பங்கீடுக்காக வந்தாங்க. தொகுதி தேர்தல் முடிஞ்சது விலகிட்டாங்க. தமாக இடதுசாரிகளுக்குள்ளேயுமே இப்போ வந்து இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இணைஞ்சு செயல்பட்டோம். அதுலேயுமே இப்போ ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளர் நிறுத்துறதா வேண்டாமாங்கிறதுல ஒரு கருத்து முரண்பாடு வந்தது. இல்லை, நான் என்னோட கேள்வி வந்து மக்கள் இது போன்ற அமைப்புகளை ஏற்க மாட்டாங்கன்னு முடிவுக்கு வந்துட்டீங்களான்னு நான் கேட்குறேன். நீங்கள் சொல்லும்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இந்த அரசியல் சமூகமும் ஊடகமும் மற்றக்கூடிய தளங்களும் வந்து வேற மாதிரி அடையாளப்படுத்துறாங்க, அதனால எங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சிரமம் இருக்குங்கிற நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா மற்ற எல்லா கட்சிகளுக்குமே அந்த நிலைமை கிடையாது. அப்ப அவங்களால வந்திருக்கணும்ல. ரஜினிக்கான தேவை எங்க எழுதுங்க என்னோட கேள்வி. அதாவது நான் அதான் முதல்ல சொன்ன மாதிரி தலைமைங்கிறது கொள்கை கோட்பாட்டுடன் கூடிய தலைமை, ஒரு வசீகர தலைமை, எல்லாத்தையும் தாண்டிய ஒரு வசீகர தலைமை இருக்கு. அந்த வசீகர தலைமையை நீங்க வரையறை சொல்ல முடியாது. அது எந்த 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 ஒரு இன்டெலெக்சுவல் இதாக கூட எதனால பிடிக்கும் காரணம் சொல்ல முடியாது. அது ஒரு வசீகர தன்மைங்கிறது. அதுக்கு வந்து நம்ம ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. அவர் வரக்கூடாது. அரசியல்ல பெரும்பாலும் அந்த வசீகர தலைமைக்கு தான் வந்து ஒரு அலை அடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. இப்போ நம்ம மோடிக்கு இன்னைக்கு சொல்லலாம், அகில இந்திய அளவில் சோனியா காந்தி அம்மாவுக்கு அது இல்லை, மோடிக்கு இருக்கு. அப்போ மோடிக்கிட்ட வந்து அவர் நல்லவரா கெட்டவரா, ஒரு கொள்கை சரியா கோட்பாடு சரியான்லாம் நம்ம விவாதிச்சுட்டு இருக்க முடியாது. மோடி அவர் ஏதோ செய்ய போறார் அப்படிங்கிற ஒரு பெரிய அலை அடிச்சது அவர் வந்து பிரதமரான. கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க திரு ஸ்டாலின் மீது ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருந்தீங்க. ஒரு மாசத்துக்குள்ள கூட நீங்க ஸ்டாலினால இந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும், அவர் வந்து அடுத்த கட்ட அரசியல் தலைமையாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு போயிருச்சா? நான் இப்போ அவர் மேலே நம்பிக்கை வந்து எதையும் சொல்லலையே. இல்லை, 2016 தேர்தல் அவங்களால வெற்றி பெற முடியல, அவர் தலைமையில் ஒரு தேர்தலை சந்திச்சாச்சு, இன்னும் அடுத்த கட்டமான அவர்கள்தான் சொல்லி சொல்லும் போது அது ஏதோ ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு சிந்தனையா தெரியுது. எந்த வருத்தமும் இல்லை. அவர் வந்து இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கிற நிலைக்கு எட்டி இருக்கிறாரு. 23, 24 இடம் தான் இருந்தது அன்னைக்கு திமுகவுக்கு. இன்னைக்கு 86 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இது அவருடைய கடுமையான உழைப்பால், அவருடைய தலைமைத்துவத்தால் தான் அது கிடைச்சிருக்கு. அதை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடலை. ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அப்படிங்கிறது, ஒரு இன்டெலெக்சுவல் லீடர்ஷிப்புங்கிறது வேற, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்புங்கிறது வேற. நான் சொல்றது வந்து கொள்கை கோட்பாட்டுடன் கூடிய ஒரு வலுவான தலைமையை ஒரு நடிகரால் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது எல்லாத்தையும் கடந்து அடிச்சுட்டு வர்ற ஒரு அலை மாதிரி வரும். இவர் வந்தார்னா சுலபமா தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான், அதுதான் என்னுடைய வாதம். அவர் வந்துட்டார்னா அதை வந்து நிச்சயமா வந்து அந்த இடத்த கலைஞர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி அவர் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா உட்கார்ந்தது தான். அதுக்கப்புறம் அவர் ரசிக்கிறது கஷ்டம்னு சொல்றோம். ஒரு திருமாவளவனுக்கு ஒரு கொள்கை ரீதியான ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு சந்தேகம் வருது. முதல்ல வந்து திரு மூப்பனாருடைய தலைமையேற்றாரு, பிறகு வந்து கூட்டணிகள் மாறது வேற விஷயம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமா விஜயகாந்தோடைய முதலமைச்சர் தலைமையேற்றாருன்னா என்ன தமாகவில் இருந்தேன் நான். அவர் தமாக இல்ல, அவரை வந்து அடுத்த கட்டமா முன்னிறுத்தி அவருடைய அடியுற்றி நீங்க வந்து முழுக்க அவருடைய கிட்டத்தட்ட ஒரு ஆசானா இருந்து நீங்க பார்த்து நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோமே தமிழ்நாட்டில். அது கூட்டணி வச்சுக்கிறோம் அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? அவர் என்னை கூப்பிட்டு நீ தேர்தல் அரசியல் ஈடுபடணும்னு சொன்னார். தேர்தல் அரசியலே வேண்டான்னு 10 வருஷ காலம் இருந்தேன்.
பொது வாழ்க்கையில் இருக்கணும், ஆனால் அரசியல் வேண்டாம், சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போக வேண்டாம், தேர்தலை சந்திக்க வேண்டாம்னு 10 ஆண்டு காலம் இருந்தேன். இல்லை என்னை கூப்பிட்டு அவர் வந்து நீ தேர்தல் அரசியலுக்கு வரணும், நீயே கேண்டிடேட்டாக நிற்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு வழிகாட்டுதல் செஞ்சார். அந்த அடிப்படையில் அவரோடு நான் வந்து இல்லை அதான் அது அடுத்த கட்டமாக திரு விஜயகாந்த் சொன்னீங்க, அடுத்த கட்டமாக திரு ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, இன்னைக்கு வந்து திரு ரஜினிகாந்த் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு நமக்கான வாய்ப்பு இருக்கு, நாம நம்முடைய தளத்தை நம்முடைய இடத்தை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை விட்டீங்களோ? இடையில கூட நீங்க நல்லா 2016 தேர்தல் முடிவுக்கு பிறகு திரு திருமாவளவன் நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு, அதாவது மீண்டும் மக்களை தேடி நாங்கள் போகிறோம், எங்களுடைய தொண்டர்களை தேடி போகிறோம், நாங்கள் வந்து எங்களுடைய வேர்களை தேடி போகிறோம், நாங்கள் வந்து மீள்பார்வை பார்க்க போறோம் சொல்லி 2016 தேர்தல் முடிவுக்கு பிறகு சொன்னதான் எனக்கு ஞாபகம் நம்முடைய பேட்டியிலே. ஆனால் அப்படி இது நடந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. மூப்பனார் தலைமையில் 3வது அணி இருக்கும்போதும் அந்த அணி தொடரணும்னு நான் சொன்னேன். திமுக அதிமுகவுக்கு மாற்றா இந்த அணியை வலுப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன், அவர்கிட்டே சொல்லியிருக்கிறேன். 2004 நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு புதிய அணியை கட்டுறதுக்கு நான் முயற்சி பண்ணி ஜார்ஜ் பெர்னாண்டஸோடலாம் போய் உட்கார்ந்து பேசி நாங்கள் இங்கே வந்து ஒரு மக்கள் கூட்டணியை நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கணும். அப்பவும் நான் வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். அடுத்து இங்கே வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே போட்டி போட்டுக்கிட்டு வலுவாக இருக்கிற சக்திகளை கூட போட்டி போட்டுக்கிட்டு திமுக அதிமுக அணியில் இணைகிற ஒரு சூழல் இருக்கும்போது நம்மளால் அதை வந்து அணிதிரட்ட முடியலங்கிற யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச காலம் திமுகவோட நான் பயணம் பண்ணேன். திமுகவோட பயணம் பண்ண பிறகு 2016 சட்டப்பேரவை தேர்தலில் ஓராண்டுக்கு முன்பே நாம் வந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கணும், கூட்டணி ஆட்சி முறை இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் வந்து ஒரு கருத்தாக்கத்தை முன் வச்சேன். அந்த கருத்தாக்கத்துக்கு இங்கே வந்து யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ணலை, ஆதரவு தெரிவிக்கலை. அதனால் வந்து நாம் வந்து மக்கள் நல கூட்டணியில் வந்து பெருசாக சாதிக்க முடியாமல் போயிடுச்சு. ஊழல் எதிர்ப்பு மது ஒழிப்புங்கிற அரசியலை மட்டும்தான் முன்னெடுத்தோம், கூட்டணி ஆட்சிங்கிறத பெருசாக முன்வைக்கலை. வச்சிருந்தா கூட அது வேறு மாதிரி போயிருந்திருக்கும். நான் வந்து சுயத்தம்பட்டம் அடிக்க விரும்பலை. நான் தான் வந்து அடுத்து நான் ஆட்சி பிடிக்க போகிறேன். தன் வழி மாற்றான் வழி உணர்ந்து தான் நம்ம செயல்பட முடியும். என் வலிமை எனக்கு தெரியும், என் உயரம் எனக்கு தெரியும். அதனால நான் பலவீனமானவன் நான் சொல்ல வரேன். என்னுடைய அடியை நான் அளந்து வைக்கிறேன். நகர முடியாதுங்கிற தீர்க்கமான முடிவுக்கு வந்துருச்சு. தவறு. நீங்க அந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவா பாக்குறீங்க. இல்ல அதாங்க நான் வந்து எல்லாருமே அப்படி இல்லங்க. சிறிய கட்சிகள் வரைக்கும் வந்து இல்லாம நான் வர சொல்லி 25 சிறிய கட்சிகள் வந்து அதாவது தன்னுடைய வலிமையை தாண்டி எதுக்காக சுயத்தம்பட்டம் என்ன அடிக்க சொல்றீங்க? நான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லிக்கொள்ள எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. மக்கள் என்னை முதல்வராக ஆக்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் எந்த இடத்துலையும் நான் முதல்வராக போறேன்னு போய் மக்கள்கிட்ட பேசலை. மக்கள் தான் அவரை முதல்வராக்கினாங்க. திரு ரஜினிகாந்த் கட்சி துவக்கினார் அப்படின்னு சொன்னா ஜாதியவாத மதவாத சிந்தனைகளுக்கு ஒரு மாற்றா இருக்கும், அதை தாண்டி அவரை பார்ப்பாங்கன்னு சொல்றீங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் பிஜேபியோட எவ்வளவு இணக்கமான போக்கு வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும். நாளை ஒருவேளை தனியாக கட்சி துவக்கினால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பாஜகவோட கூட்டணி அமைக்க மாட்டார்னு சொல்ல முடியுமா? அவர் வந்து சாதிய மதவாத சக்திகளுக்கு மாற்றாக இருப்பார் நான் சொல்லலை. சாதிய மதவாத சக்திகளை தாண்டி அவரை மக்கள் ஏற்பார்கள். அந்த சூழல் தான் இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு தான் நான் கேட்கிறேன். ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு. நீங்க சொன்னது அப்படி அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு வரணும், அவர் தமிழ்நாட்டு முதல்வராகணும் நான் சொல்லலை. அவர் வந்தா வரட்டும், களத்தில் எதிர்கொள்ளும் சொல்றேன். இது ரெண்டுக்கும் வேறுபாடு. அதுதான் நான் புரிஞ்சுட்டு கேட்கிறேன். மதவாதத்துக்கு மாற்றான விஷயமா அவரை மக்கள் ஏற்பாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த மதவாத சக்தியில் நீங்க யார் அடையாளப்படுத்துங்களோ அவருடைய கூட்டணி வைக்க மாட்டாரான்னு நான் கேட்கிறேன். அவருக்கு அந்த சின்ன நெருக்கமா இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியாது. கட்டாயமா இருக்கும், கட்டாயமா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் பாஜக எதிர்த்து ஒரு வார்த்தையோட சொன்னது இல்ல அவரு. ஆமா இருக்கலாம், பாஜகவோட ஒரு நெருக்கமா இருக்கலாம், ஆர்எஸ்எஸ் ஓட நெருக்கமா இருக்கலாம். நாளைக்கு அவர் கட்சி தொடங்கின பிறகு பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம். அன்னைக்கு நாங்க வந்து அவரெல்லாம் எதிர்க்க வேண்டிய நிலை வரும், கடுமையா எதிர்க்க வேண்டிய நிலை வரும். வகுப்புவாதத்திற்கு எதிரான அரசியலை பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்டாயமா அன்றைக்கு ரஜினிகாந்த் ஒரு வேளை அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் நிச்சயமா எதிர்ப்போம். நாங்க வந்து ரஜினிகாந்த் எதிர்க்கல, அந்த கோட்பாட்டை எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். ரஜினியை பற்றிய விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு நாளை ஒருவேளை அவர் கட்சி துவக்கினால் அவரோட கூட்டணிக்கான முன்னேற்பாடா? இன்னும் கல்யாணமே ஆகல, நீங்க குழந்தைக்கு பேர் வைக்க சொல்றீங்க. பொண்ணு பார்க்கறதெல்லாம் வழக்கம் தானே. குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பேசுறீங்க நீங்க. அவர் வந்து இன்னும் கட்சியே தொடங்குவாரா தொடங்க மாட்டாரான்னு தெரியல. கட்சியே தொடங்காதவர்கிட்ட போய் நீங்க அவர்கிட்ட கூட்டணிக்கு முன்னேற்பாடானா அது என்ன தேவை இருக்கு? கட்சியே தொடங்காம அவர் வந்து ஜாதிய மதவாத சக்திகளுக்கு வந்து மாற்றா மக்கள் ஏற்பாங்கன்னு உங்களால் கணிக்க முடிஞ்சதுல? அவர் கட்சியை தொடங்கல, நான் வந்து கருத்து சொல்ல விரும்பலன்னு நீங்க சொல்லல. இல்லங்க, அப்படி கிடையாது. அவர் வந்து உடனடியாக திமுக வெர்சஸ் ரஜினின்னு மாறும் அரசியல் என்ன நடக்கும் நான் சொல்றேன். அதான் என்ன நடக்கும் சொல்றேன். வந்த பிறகு நான் முதல்ல அந்த கேள்வி பதில் சொல்லிட்டேன். வந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி சேருமா? அதுதான் நான் சொல்றேன். முதல்ல சொல்றேன், அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன, அவர் அறிவிக்கணும். அவர் அறிவிச்ச பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வெற்றிடத்தை தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலினால நிரப்ப முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது பற்றி நான் வந்து கருத்து சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவராக செயல் தலைவராக இருக்கிறார். அவர் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறாருங்கிறத பொறுத்து தான் அதை சொல்ல முடியும்.
அவர் எப்படி ஸ்ட்ராட்டஜி, அதாவது அரசியல் உத்திகள்ங்கிறது காலத்துக்கு காலம் மாறுபடும். வராத ரஜினியை உங்களால கணிக்க முடியுது, ரஜினியா ஸ்டாலினான்னு வந்து நின்றும் அப்படின்னு உங்களால அனுமானிக்க முடியுது. ஆனா இவர் இந்த வெற்றிடத்தை ஏன் ஸ்டாலினாலே நிரப்ப முடியாது? நான் ரஜினிக்கு சொன்னதுதான் சொல்றேன். ரஜினி என்ன கொள்கை கோட்பாட்டை சொல்ல போறாருங்கிறத பொறுத்து தான் அவரோட கூட்டணி இல்லையாங்கிறத சொல்ல முடியும். திருமாவளவன் ரொம்ப கேட்டகரிகளா அவர் சொன்னாரு, ரஜினி அரசியலுக்கு வந்தால் ரஜினி வெர்சஸ் திமுக வந்துடக்கூடிய வாய்ப்பு உண்டு, இது என்னுடைய அனுமானம் அப்படின்னு சொல்றாரு. அதே தான் நான் கேட்கிறேன். அப்படி அனுமானிக்கக்கூடிய 25 வருஷ அனுபவத்துல அப்படி அனுமானிக்கக்கூடியவர் திரு ஸ்டாலினால் இந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாதுன்னு ஏன் அனுமானிக்க முடியல? ஸ்டாலின் வெர்சஸ் எக்ஸ் அப்படின்னு தான் வரும். நான் அதை வந்து நான் மறுக்கலையே. ஸ்டாலின் வெர்சஸ் எக்ஸ், அது எக்ஸ்ங்கிறது யார் அப்படிங்கிறது தான். அப்புறம் ஏன் நீங்க வந்து இந்த கேள்வி கேட்கணும்? அது வந்து ஸ்டாலினுக்கு அந்த திறமை இருக்கா இல்லையாங்கிற மாதிரி ஏன் நீங்க கேள்வி போடுறீங்க? அது தேவையில்லையே. அவர் ஒரு சக்தியா இருக்கிறார். அவரை எதிர்த்து யார் நிற்க போறாங்கிறது தான். ஜெயலலிதா இல்லை, அப்ப அந்த எக்ஸ்ங்கிற இடத்துல யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ நான் சொல்கிறேன், ரஜினி வரலன்னா வேற யாராவது போட்டி போடுவாங்க அந்த இடத்துல யார் இருப்பாங்க நான் நினைக்கிறேன்னா பிஜேபி வந்து அந்த இடத்துல நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஸ்டாலின் வெர்சஸ் பிஜேபிங்கிற நிலையில் வந்து அவங்க நிற்பாங்க. அது வந்து அடிபடும். அதாவது ரஜினிகாந்த் வந்தால் முதல் சம்மட்டி அடி பாரதிய ஜனதாவுக்கு தான் விடும். பாரதிய ஜனதாவுடைய முயற்சிகளுக்கு தான் அது பெரிய கேடா முடியும். இந்த வெற்றிடத்தை நிரப்புறது நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? அப்போ தேர்தலில் போட்டியில் யார் நின்று அந்த வெற்றிடத்தை நிரப்ப போறாங்கிறது தான் அதனுடைய பொருள். ரஜினியோடைய வருகைங்கிறது மீண்டும் ஒரு தனி மனித துதியை நோக்கி தமிழ்நாட்டை தள்ளிடாதா? தள்ளிடும், கட்டாயமா தள்ளும். அந்த ஆபத்து அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா? அது ஆரோக்கியமற்ற அரசியல் தான். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு இல்லையே. நம்ம அந்த அளவுக்கு போதிய அளவு உணர்த்தலையே. அவங்களுக்கு இன்னும் மொழி உணர்வையும் இன உணர்வையும் நம்ம வந்து போதிக்கலையே. பகுத்தறிவு உணர்வை நம்ம போதிக்கலையே. ஆதிக்க எதிர்ப்பு உணர்ச்சியை நம்ம போதிக்கலையே. நேற்று நான் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறேன், என் தட்டியை கிழிக்கிறான். 6 மணல் வந்து கொள்ளையடிக்கிறாங்க, அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஊழல் முடைநாற்றம் வீசுது, அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. மது நாடு முழுக்க ஆறா பெருகெடுத்து ஓடுது, அதுக்காக அவன் கவலைப்படல. திருமாவளவன் தட்டி இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அதை கொண்டு போய் அருவாளால வெட்டுறான். இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற விழிப்புணர்ச்சி. 25 வருஷமா கள அரசியல்ல திருமாவளவன் இருந்தும் சாமானிய மக்களை, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அது ஒரு பின்னடைவா நீங்க பார்க்கலையா? நான் சொல்லலையே. நான் என் லெவல்ல நான் சமூகத்தில், இந்த மக்கள் தமிழ் சமூகத்தில் ஒரு புரிதலை உருவாக்கி இருக்கிறேன். என்னுடைய லெவலுக்கு, என்னுடைய சக்திக்கு, எனக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, எனக்கு இருக்கிற ஊடக ஆதரவு, இதையெல்லாம் பயன்படுத்தி என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்னுடைய அரசியலை, என்னுடைய கருத்தியலை வந்து மக்கள்கிட்ட நான் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். ஓரளவுக்கு புரிதலை உருவாக்கி இருக்கிறேன். நான் வந்து அது சாதிக்கலன்னு சொல்ல முடியாது. நீதியரசர் கர்ணனுக்கு ஆதரவா திருமாவளவன் கிளம்புறங்கிறது வந்து சமூக சிந்தனைக்காகவா ஜாதிய சிந்தனைக்காகவா? அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. நீதிபதி கர்ணன் வந்து சக நீதிபதிகள் மீது குற்றம் சுமத்துறார். அந்த குற்றம் என்ன அப்படிங்கிறது விசாரிக்கப்படலை. இவர் நீதிமன்ற அவமதிப்பு செய்தார்னு இவர் மேலே ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த நீதிமன்ற அவமதிப்பு செய்தார் அப்படின்னா அவர் விசாரிக்கப்படணும். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பிரகாரம் ஒரு அக்யூஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அவனை இன்ட்ராகேட் பண்ணணும். குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரிக்கணும். அவன் குற்றம் செய்திருக்கிறானா இல்லையா, இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். இன்வெஸ்டிகேஷன் நடக்கல, இன்ட்ராகேஷன் நடக்கல. உங்களுக்கும் எனக்குமான வாய்ப்புகள் வேற, ஒரு சிட்டிங் ஜட்ஜுக்கான வாய்ப்புகள் வேற. உச்சநீதிமன்றத்துல 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு திரு கர்ணனை நேரில் அழைத்து விசாரித்தது. 7 பேர் கொண்டல. முதல்ல அவங்க 2 பேர் தான் விசாரிச்சாங்க. 2 பேர் கொண்ட நீதிபதி தான் பானுமதி, இன்னொருத்தரும் தான் வந்து விசாரிச்சாங்க. அவர் வந்து அந்த இடத்துல அப்பயும் வந்து அந்த குற்றச்சாட்டு எல்லாம் கரப்டட், இங்கே கூட கரப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். அப்போ வந்து அவங்கள வந்து அன்னைக்கு அவர் மேலே அவங்க தண்டனை கொடுக்கல. அதுக்கு பிறகுதான் வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க கொல்கத்தாவுக்கு. அவருக்கு வந்து ஒரு அவமரியாதை நடத்தப்படலை. உங்களுக்கு தெரியும், காவல்துறை நினைச்சா பிடிக்கும்னு நினைச்சிருந்தா பிடிச்சிருக்க முடியும். அவர் வந்து வீரப்பண்ணில் காடுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது, எங்கேயோ இங்கே தான் இருக்கிறார் அவருடைய காரணங்களுக்காக. காவல்துறை சரி ஒரு சிட்டிங் நீதிபதிக்கு வர வேண்டாம்னு சொல்லி மத்திய அரசு வாதாடிச்சு, ஒரு சிட்டிங் நீதிபதி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே ஒரு ஜனநாயகம் எப்படி இருந்திருக்க முடியும்? நீங்கள் வந்து ஒரே குரலில் வக்காலத்து வாங்கினீங்க, அவருக்கு ஆதரவு வாங்கினீங்கன்னா அது ஜாதிய காரணம் தர வேற என்ன சொல்ல முடியும்? எல்லாருமே ஜாதியின் பெயரால் அவருக்கு அவமதிப்பு நிகழ்வுங்கிறது தான். ஜாதியின் பெயரால் வந்து சக நீதிபதிகள் அவரை ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணியிருக்காங்க. ஹியூமிலியேட் ஆனதுனால அவர் வந்து புகார் எழுதுறார். அந்த புகார் வந்து எடுக்கப்படாதனால அவர் என்ன சொல்றாரு, என்ன நீங்க வந்து ஒரு தலித் ஜட்ஜுங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு தலைமை நீதிபதியை நான் வந்து சஸ்பெண்ட் பண்றேன், தலைமை நீதிபதியை நான் வந்து வேலையை விட்டு தூக்குறேன், அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கிறேன். அவர் எல்லாமே அதெல்லாம் நியாயப்படுத்தல, அதெல்லாம் தவறுதான். அதெல்லாம் செய்யும் போது நீதித்துறை வந்து ஒரு எப்படிப்பட்ட விமர்சனத்துக்கு உள்ளாச்சாங்க. அது வந்து என்னன்னா அவங்க அவுட் ஆஃப் த வே போய் பண்றதுனால இவர் அவுட் ஆஃப் த வே போறாரு. அது எப்படி சார் முடியும்? நீங்க உங்களுடைய கட்சியில கூடிய நிர்வாகி நீக்கிறதுக்கும் உங்க கட்சியில கூடிய மாவட்ட நிர்வாகி உங்களை நீக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல சார்? இந்த புரோட்டோகால் கிடையாது அங்க. அது எப்படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அவங்களுக்கு மேல வந்து அவங்கள மானிட்டர் பண்ணக்கூடிய ஜட்ஜ் கிடையாது. ஆமா இல்ல, அவங்க அப்பலேட் அத்தாரிட்டி அவ்வளவுதான். பணிமாற்றம், இடமாற்றம், பணி கொடுக்காமல் வச்சிருக்கிறது எல்லாமே பண்ண முடியும் சார். இம்பீச்மெண்ட்ங்கிறது பணி நீக்கம். அந்த பணி நீக்கம் மட்டும்தான் பாராளுமன்ற முடிவுக்கு உட்பட்டது.
இது மற்ற அத்தனை அதிகாரம் நீக்கத்திற்காக மட்டும் இல்லை, எல்லா விசாரணையும் எந்த விசாரணையா இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் வச்சு தான் உங்களை விசாரிக்கணும். நன்றி திருமாவளவன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கிறேன். நன்றி.